படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குமா. நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்துட்டு இப்போ ஜிடி நாயுடு பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அவங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னே நமக்கு தெரியாது அந்த பொருள்லாம் வந்துட்டு. இப்போ அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தோணும் அது ஜிடி நாயுடு அவங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தோணும். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அப்புறம் நம்ம இந்த நாட்டுல நம்ம இருக்கோம்னு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்சுவலி ஜிடி நாயுடு சார் நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம இப்ப இந்த படத்துக்கு அப்புறமா அப்படின்னா அவங்க பேரை கேட்டாலும் நமக்கு இவங்க எல்லாம் தான் ஞாபகம் வருவாங்க. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பக்காவா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஆக்டிங். அதான் அவங்க ஜிடி நாயுடு வாழ்ந்துருக்காங்க. நீங்களே சொல்றீங்க, நான் சொல்ல தேவையில்லை. ஜிடி நாயுடு தான் வாழ்ந்திருக்காரு அவரு. அவங்க துஷாரா விஜயன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களும் கரெக்டா பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேனே, நான் வந்து அந்த ஜிடி நாயுடு சார் இருக்காங்களா அந்த இதுக்கே போயிருக்காங்க. நீங்க ஸ்லிப்பர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ற மாதிரி தான் இப்பயும் பண்ணிருக்காங்க. நான் நோட் பண்ண வரையும் அது முதற்கொண்டு அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. படத்துல வந்து பார்த்தோம்னா அந்த பழைய இன்சிடென்ட் எல்லாமே காமிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனா கிட்ஸ் வந்து அலௌட் கிடையாது. பட் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஜனநாயகன்ல கிட்ஸ் அலௌட் பண்ண கிடையாது. பட் ஆனா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை பார்த்து தான் குட் டச் பேட் டச்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்ப அதை வந்து அலௌட் பண்ணலாம். அதுல தப்பு கிடையாது. சிம்பிள் ஸ்டோரி. ரொம்ப புது இன்ஃபர்மேஷன்ல தான் இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். இது கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிள், தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே புரியும். அவங்க ஜிடி நாயுடு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் ஆக்சுவலா துரந்தர்ல பார்த்த மைண்ட் செட்டும் இது டோட்டல் வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா ஜிடி நாயுடு லைஃப் ஸ்டைல் வந்து மாதவன் சொன்னது ரியலி கிரேட். சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பக்காவா இருக்குங்க. பக்கா ஸ்லாங்ல சூப்பர்பா இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எக்ஸலண்ட்ங்க. கண்டிப்பா பாருங்க. ரிவ்யூ 5. என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ 10 பாயிண்ட்ஸ் தான். படத்தோட வாழ்க்கை வரலாறு காமிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதுல காமிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு மாதவன். நல்லா எடுத்திருக்காங்க. வசனம் நல்லா இருக்கு. பேசி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வரலாறு ஜிடி நாயுடு பத்தி வந்து எனக்கு தெரிஞ்சது 10-15% தான். நான் வந்து ஓரளா தெரிஞ்சுக்கிட்டது. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய மனுஷனா நம்ம அரசியல்வாதிகள் வந்து தடை பண்ணி வச்சு அவரை வந்து அவரோட முன்னேற்றம் வந்து தடுத்திருக்காங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து ஒரு அரசியல்வாதிகள் தான் வந்து இதெல்லாம் நினைச்சு வைக்கப்படணும். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. ரொம்ப இவர் கலெக்டரா நடிச்ச பேர் ஜெயராம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், முதல் மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அது பிறகு அதை பத்தின எந்த இஷ்யூமே கடைசி வரைக்கும் காமிக்கல. அது ஒண்ணுதான் கொஞ்சம் எனக்கு கேள்வியா இருந்தது. மத்த எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும். குழந்தைங்க ரொம்ப கண்டிப்பா பார்க்கணும். படிக்கிற குழந்தைங்க கம்பல்சரி பார்த்தே ஆகும். அது ஒரு அற்புதமான படம். எஸ்பெஷலி மாதவனோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஜிடி நாயுடு கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிருந்தாரு. அதுல ஒரு வசனம் வரும். இன்னும் வந்து நீங்க வந்து சிறுவ மோகத்திலையும் இதுலயே தான் இருக்கீங்க. நிறைய பிலாசபி எல்லாம் படிக்கல, பிசிக்ஸ் படிக்கல, கெமிஸ்ட்ரி படிக்கல, மேக்ஸ் படிக்கலன்னு சொல்லி நிறைய வசனங்கள்லாம் அவர் பேசுவாரு. அது உண்மை. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாறை வந்து எடுத்து கொடுத்த மாதவன் சாருக்கு நம்ம கதை வாழ்ந்த படம். அவர் கோயம்புத்தூர்காரு. ஸோ அங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையை தான் நம்ம இன்னைக்கு சொல்லணுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பக்காவா பண்ணியிருக்காரு. அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கா இருக்கட்டும், பண்ணிருக்க கேமரா அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மியூசிக்ஸ் நல்லா இருக்கு. மாதவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. இது பாக்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மலான படமா இருக்காது. நல்ல ஒரு வாழ்வியல் படம். நல்லா ஊர் செய்த கன்னட பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம், ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் படம். கண்டிப்பா பார்க்கலாம். இது மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குற மாதிரி இருக்கு. இந்தியால இன்ஜினியர்ஸ் லைக் நம்ம ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் வந்திருக்கு. மெக்டொனால்ட்ஸ்க்கு ஒரு பயோபிக் வந்திருக்கு. அப்படி பாக்குறப்ப நம்ம ஊர்ல பொலிட்டிக்கல் ஹிஸ்டோரியன்ஸோட பயோபிக்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இன்ஜினியர்ஸோட இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பயோபிக்ஸோ இன்ஜினியர்ஸோட பயோபிக்ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் பயோபிக் நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல் பயோபிக் நிறைய இருக்கு. ஆனா வந்து ஒரு பிசினஸ் மேக்னட்ஸோட பயோபிக்கோ ஒரு இன்ஜினியர்ஸோட பயோபிக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வகையில ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் என்னங்க அதெல்லாம் கேட்கவா செய்யணும். அவர் எப்பேற்பட்ட ஆக்டர், எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி கமெண்ட் பண்ண முடியும். அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சூப்பரா இருக்கு. செம்மையா பண்ணிருக்கு. மெயினா வந்து விஷ் பண்ண வேண்டியது வந்து இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்
அண்ட் கிருஷ்ணகுமார் சார் டிரெக்டர் வந்து எனக்கு லிட்டரலா யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அறிந்த மாதிரி அவனுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவரு அதை பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப செம்ம ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அவரோட பயோபிக் தானே அதை பண்ணிருக்காங்க. அவ வந்து இப்ப என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுதுங்க காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பிடிச்சிருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒன்னும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உண்மைதான. எப்போதுமே வந்து ஒரு பயோபிக் பண்றப்ப வந்து சில இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதே போல இந்த படத்துல கொஞ்சம் பண்ணிருக்காங்க. பட் வந்து என்ன எசென்ஷியலா என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்டிங் வந்து இப்ப மேடிக்கோ சரி, ஜெயராம் சாருக்குலாம் வந்து, சத்யராஜ் சாருக்கும் சரி, யாருக்கும் வந்து நம்ம ஒன்றும் சொல்றது தவிர எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் ஜீனியர் படம் ஜீனியர் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தேன், படம் நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா தேட்டர்ல வந்து பார்க்கணும். மதன் சார் மற்றபடி அப்புறம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவரோட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு கூட சொல்லலாம். இது நிறைய பேர் ஜீனியர் கேள்விப்பட்டிருப்போம். அவரு நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு யோசிச்சு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நம்ம இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம அப்ப நமக்கு இப்ப வந்து ஒரு டிப்ளமோ காலேஜ்ல இருந்து எல்லாருமே வந்து எத்தனை வருஷம் அது முதல்ல அவர் சொல்றாரு. இப்ப நீங்க 4 வருஷம் படிக்கிறீங்க, 4 வருஷம் எதுக்கு படிக்கணும், 2 வருஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிப்ளமோல இருந்து ஃபர்ஸ்ட் டிப்ளமோ காலேஜ் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து கார்ல இருந்து எல்லாமே அவரோட இதுதான். இப்ப நம்ம சேவ் பண்ற மிஷின் முத கொண்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம், ஃபாரின்ல ஏதோ யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சு யாரோ இது பண்றாங்க அப்படிதான் நினைச்சிருப்போம். நம்ம கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நமக்கே பெருமையா இருக்கு, அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே. அதெல்லாம் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரிய வரும். இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரிய வரும். எனக்கே இப்பதான் லேட்டரா புரிய வந்திருக்கு. அவர் இருக்கா, அவரோட பேர்ல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜிடி நாயுடு ரோடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் பார்க்கும்போது தான் புரியுது அவரு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கும் போது. சார் ஆக்டிங், ஜெயராம் சார் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அந்த பீரியடுக்குள்ள போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு அந்த படம் பார்க்கும்போது. நம்ம அந்த அதாவது பிரிட்டிஷ் காலத்து இந்தியா கூட நம்ம போயிடுவோம். ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். தேங்க்யூ. அதாவது இப்ப வர ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா தேசப்பட படங்கள் அதிகம் வரதில்லை. அதாவது இந்தியா வேற, தமிழ்நாடு வேற அப்படிங்கிற இதான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்னு நான் நம்புறேன். ஆனா கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். இதை பார்த்தா மற்றவங்களுக்கு நிறைய புரியும். அது இல்லாம அவரோட உபகரணம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்கு. இப்ப நினைக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. அவர் நினைக்கும் போது அவர் நம்மளோட மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். நம்ம அதே மாதிரி மாதவோட ஆக்டிங் வந்து வேற லெவல். ஜிடி நாயுடு வாழ்ந்துருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸும் சரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. முன்னாடி சின்ன யங்ஸ்டர் நடிச்ச அவர் கேரக்டருமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து இதை கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் படம். சின்ன குழந்தை கூட்டு வந்து பார்க்க வைங்க கண்டிப்பா.